குலசேகரா, சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கல தானே? ஐயா, என்னையா சொல்றீங்க? என்ன பழி வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கியா? ஐயோ ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. யாரையா ஃபோன் பண்ணது? யாரோ உன்னை பிடிக்காதவங்க ஃபோன் பண்ணி உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. ஐயா, நீங்க அந்த மாதிரி கேட்டதும் நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். யாரையா ஃபோன் பண்ணது? யாரோ பொம்பளை புள்ள யாருன்னு கேட்டதுக்கு சொல்லாம கட் பண்ணிட்டா. ஐயா, சுப்புலட்சுமி தங்கச்சியோட நான் சம்பந்தம் வச்சுக்கிறது பிடிக்காம தான் யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்மளுக்குள்ள சண்டை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்கயா. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதுல யார் என்ன சொல்லி என்ன போகுது? ஐயா, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அது ஒன்னே போதையா. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதியா. பாத்தீங்களா அண்ணி, இப்படி எல்லாம் கூடவா மனுஷாளுங்க இருப்பாங்க? நம்ம ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரது இல்ல, அவங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. அண்ணி, கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அண்ணி. குலசேகரா ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நிச்சயத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க. இளவஞ்சி, எங்க கூட வரியா இல்ல அப்புறம் வரியா? நான் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். சரி மாமா, இருங்க மாமா, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல தம்பி. இன்னொரு நாள் நாங்க எல்லாருமே வந்து சாப்பிடுறோம். வரேன் தம்பி, வாங்க. இந்த மாங்க அக்கா எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. என் திட்டம் எல்லாம் வீணா போச்சு. சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? செல்வா, போன் அடிக்குதுப்பா. கொஞ்சம் யார் பேர் வருதுன்னு பாருமா. யார் பேரும் இல்லப்பா, நம்பர் மட்டும்தான் வருது. அப்ப அப்படியே விட்டுடுங்க, அடிச்சு தானாவே கட் ஆகட்டும். என்னது, கங்காவுக்கு நிச்சயம் நடக்க போறத சொல்லி ஆகணும். ஆனா இவர் போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. இது வேற கையில வச்சுக்க மாட்டேங்கிறான். டேய் செல்வா, மறுபடியும் போன் அடிக்குதுடா, இங்க வா. வரம்மா. டேய் செல்வா, ஒண்ணு போனை எடுத்துட்டு போ, இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. அது பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. அம்மா, இது என் பர்சனல் போன். எனக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க பேரையும் இதுல ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்சவங்கன்னா பேர் வரும்ல. இது ஏதோ நியூசன்ஸ் கால். எப்படியோ நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா போனை நானே எடுத்துட்டு போறேன். ஓகே? நல்ல பையன். கங்கா, விஸ்வா, என்னாச்சு விஸ்வா? கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சாரி கங்கா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவர் எடுக்கவும் மாட்டேங்கிறார். ஒரு வேளை என் நம்பர் தெரியாதனால இருக்குமோ? உன் நம்பர்ல இருந்து ட்ரை பண்ண. கலெக்டர் பர்சனல் நம்பருங்கிறதுனால கண்டிப்பா அவரோட செல்போன்ல உன் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுவும் சரிதான். நான் நம்பர் போட்டு கொடுக்குறேன், வா. வேணாம், ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகல. அதனால நீயே பேசுற. என்ன விஸ்வா? நீயே பேசு. எனக்கு நிச்சயமாக போறத அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவர் திடீர்னு பொண்ணு கேட்டு வந்துட்டா நான் என்ன பண்றது? கமலி,
சீக்கிரமே கை கூடும். தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க ஐயா. வாங்க. ஜோசியரே, அம்மா, அடடே வாங்கம்மா. சொல்லி அனுப்பியிருந்தா நானே இங்க வந்திருப்பேனேம்மா. பரவாயில்லைங்க. என் பையன் செல்வக்கண்ணன் ஜாதகத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்து வச்சுட்டேம்மா, தயாரா இருக்கு. ஜோசியரே, என் பையன் ஜாதகம் எப்படி இருக்கு? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டதுனால இவருக்கு நாட்டையே ஆளக்கூடிய ராஜயோகம் அமைஞ்சிருக்கு. சும்மாவா அப்புறம்? பின்ன ஊரையே ஆள்ற கலெக்டரா இருக்காருல்ல. ஆமா, குரு பார்வை கல்யாணத்தை தேடி வர வச்சிருக்கு. பொண்ணை தேடி நீங்க போக வேண்டாம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். தட்சிணை எவ்வளவு? அம்மா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா. ஜாதக நோட்டை கொடுங்க. இந்தாங்கம்மா. சரி, இந்தாங்க. கொடுங்க. ரொம்ப நன்றிமா. வரேன் ஜோசியரே. வாங்கம்மா. வரேம்மா. வாங்க. கங்காதேவி செல்வக்கண்ணனா? ஏங்க, என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஐயோ, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுடி. என்ன சொல்றீங்க? அந்த கலெக்டர் ஜாதகத்தையும் ஐயா பொண்ணு கங்காதேவி ஜாதகத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பொருத்தம் பார்த்து சொல்லிட்டேன்டி. கங்காதேவிக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகம் வேற. இப்ப என்னடி பண்றது? ஆமா, ஐயா பொண்ணு ஜாதகம் தான் எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு? இப்பதாடி தெரிஞ்சது. இப்பதான் தெரிஞ்சதாக்கும். கவனமா அப்பயே பாத்துருக்க வேண்டாம்? என்னத்த கவனமா பாக்குறது? உன் கூட மல்லு கட்டவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அதுல குழம்பி போயிட்டேன். கலெக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் 9 பொருத்தமும் சரியா இருக்கு. ஆனா ஜெயச்சந்திரனுக்கும் அந்த கங்காதேவிக்கும் தான் 9 பொருத்தமும் இருக்கிறதா அந்த வீட்டுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல. இனிமேலாவது ஒழுங்கா ஜோசியத்தை பார்த்து குழப்ப நடத்துற வழிய பாருங்க. என்ன குத்தம் சொல்லாத. எல்லாம் ஒன்னால வந்தவன. சுத்தம் பண்றேன்னு சொல்லி நீதான் ஏதோ மாத்தி வச்சிருக்க. நீதானே நோட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த. உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டு வேலையை பாருங்க. ஐயா, அண்ணன் வீட்டுல வரவேற்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? அமோகமா இருந்துச்சுமா. சுப்புலட்சுமிய உன் அண்ணன் வாய் நிறைய தங்கச்சின்னு கூப்பிட்டாரு. சுப்புலட்சுமிக்கு ஒரே சந்தோஷம்தான். எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சியா. இத பாத்தியா? அத்தை, இவ்ளோ அழகான நகைங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. இதெல்லாம் நம்ம வீட்டு நகைங்களா? ஒரு தடவை கூட நீங்க என்கிட்ட காட்டவே இல்லையே. ஆமாம்மா, இதெல்லாம் நம்ம பரம்பரை நகைங்க. ஏதாவது விசேஷத்துக்கோ திருவிழாவுக்கோ தான் இதை வெளியில எடுப்போம். விசேஷமா? நம்ம வீட்டுல தான் எந்த விசேஷமும் இல்லையே. இப்ப எதுக்காக இதை வெளியில எடுத்தீங்க? இளவஞ்சி, நம்ம வீட்டுல கூடிய சீக்கிரம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன பாக்குற? நம்ம கங்காவோட நிச்சயதார்த்தத்தை தான் சொல்றேன். அதுக்காகத்தான் இந்த நகையெல்லாம் வெளியில எடுத்து வச்சிருக்கேன். இளவஞ்சி, இது சாதாரண நகை இல்ல. இதுக்குன்னு ஒரு கதை இருக்கு. 100 வருஷ கதை. எங்க பாட்டனோட பாட்ட, அவரோட முப்பாட்ட, இந்த நகைகளை தஞ்சாவூர் சரபோஜி மன்ன வாரிசுகிட்ட இருந்து விலைக்கு வாங்கி தன்னோட மனைவிக்கு போட்டாரு. பரம்பரையா நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் இத கழுத்துல போட்டு அழகு பார்த்தாங்க. எங்க அம்மா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அம்மனை பார்க்க மாட்டாங்க, எங்க அம்மாவை தான் பார்ப்பாங்க. இளவஞ்சி, எனக்கு கல்யாணமான புதுசுல ஒரு நாள் அத்தை என்னை பக்கத்துல உட்கார வச்சு
இந்த நகையெல்லாம் காட்டினாங்க. வெச்ச கண் வாங்காம நான் இதை பார்த்தேன். அப்ப சொன்னாங்க, அடியே மருமகளே, இது நம்ம பரம்பரை சொத்து. ஏன் அத்தை எனக்கு கொடுத்தாங்க, நான் இதை உனக்கு கொடுக்க போறேன், இத பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இப்ப இந்த நகை எல்லாத்தையும் கங்காவுக்கு கல்யாண சீதனமா கொடுக்க போறேன். நல்ல முடிவுமா. ஆச்சியா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத கங்கா கழுத்துல போட்டா நகையும் அழகா இருக்கும், கங்காவும் அழகா இருப்பா. நான் கூட நீ ஏதோ சும்மா எடுத்து பார்க்கறேன்னு நினைச்சேன். உன் மாமியார்கிட்ட இருந்த அத்தனை உயர்வான குணங்களும் உன்கிட்டே இருக்குமா? இத என் கழுத்துல போட்டா அழகா இருக்காதா? எனக்கு போட்டு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு. உனக்கு நகை தானே வேணும்? உன் எடைக்கு எடை நான் நகை செஞ்சு போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, எனக்கு இந்த நகை தான் வேணும். இது பரம்பரை நகை, இத போட்டு பாக்குற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. உரிமையா? என்னம்மா சொல்ற? அத்தை, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த நகையெல்லாம் உங்க மாமியாரு மருமக உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க மாமியார் ஆனோன்னு எனக்கு தானே கொடுக்கணும். என் பாட்டி அவங்க சொந்த மகளான எங்க அம்மாவுக்கு கூட கொடுக்காம மருமகளான உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இதை நீங்க எனக்கு தானே கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த நகையில எனக்கு தான் சொந்தம். இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இளவஞ்சி, நான் சொல்றத நல்லா கேளு. உனக்கு 2 வயசு இருக்கும். உன்னை உங்க பாட்டி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஐயா கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மகன் கார்த்தி தான் என் பேத்தி இளவஞ்சியை கட்டணும்னு. ஐயாவும் அம்மா பேச்ச தட்டாம உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த நகைய ஐயாவுக்கு பிறக்கிற மூத்த பொண்ணுக்கு தான் சீதனமா கொடுக்கணும்னு. இப்ப சொல்லு, இந்த நகை யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் மகளே இல்லையே. இளவஞ்சி, அத்தை சொன்னது ஐயா மகளுக்கு. கங்கா யாரு? ஐயா பொண்ணு தானே. அவங்க விருப்பப்படி ஐயா பொண்ணு கங்காவுக்கு சேர்றதுதான் நியாயம். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என் உரிமையை விட்டு தர என் மனசு இடம் கொடுக்கல. அதான் இப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்பா இருந்தா திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கங்கா மேல எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. நீங்க கோடி ரூபாய்க்கு நகை செஞ்சு போட்டாலும் நான் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேன். இது நம்ம பரம்பரை நகைங்க. இது நம்ம வீட்டை விட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதான். இளவஞ்சி, உன் மேல எந்த கோபமோ வருத்தமோ எனக்கு கிடையாது. இந்த வீட்டு மேல நீ எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவ. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா. நீ சொன்ன மாதிரி இந்த நகைங்க வேற எங்கேயும் போறது இல்ல. கங்காவை கட்டிக்க போற ஜெயச்சந்திரன் யாரு? உன் அண்ணன். இப்ப சொல்லு, இந்த நகைங்க எங்க போகுது? உங்க வீட்டுக்கு தானே? இந்த பாருமா, நீ ஒரு பேரனை பெத்து கொடு, கங்கா ஒரு பேத்தியை பெத்து கொடுக்கட்டும். என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்ப இந்த நகை எங்க போவோம்? திரும்ப நம்ம வீட்டுக்கு தானே வரும். அம்மாடி, கங்காவை என் மகளா மட்டும் நினைக்கல, என்னை பெத்த ஆத்தாவா நினைக்கிறேன். அதனாலதான் இதை கங்காவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இளவஞ்சி, சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு இந்த சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த குடும்பத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சா அது இந்த குடும்பத்துக்கு கௌரவம். இந்த பரம்பரை நகைய நான் கங்காவுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மா, இது உங்க நகை. உங்களுக்கு யார் கொடுக்கணும்னு இஷ்டம் இருக்கோ தாராளமா கொடுங்க. மா,
உங்க மருமக ஒரு நகை பைத்தியம். அவகிட்ட 300 பவுன் நகை இருக்கு. இதுவும் வேறயா? நீங்க விருப்பப்பட்டவங்களுக்கு நகை கொடுமா. ஏண்டே, அந்த கங்கா யாரு? அவ என் தங்கச்சி. எங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவளுக்கு ஓடுது. இந்த வீட்டுல உன்னை விட அவளுக்கு தான் உரிமை அதிகம். காலேஜ் கட்டுறதுக்கு 50 ஏக்கர் நிலத்தை தார பார்த்து கொடுத்தாங்களே, அதை மறந்துட்டியா? அவங்க இப்ப தரேன்னு சொன்னாங்க. அதான் ஐயா தரேன்னு சொல்லிருக்காங்களே. மா, அண்ணன் சொல்றது 100க்கு 100 உண்மைமா. கங்கா குடும்பத்தை அனாதையா விட்டுற முடியாதுமா. இந்த ஊருக்கே தெரியற மாதிரி இந்த நகைங்கெல்லாம் கங்காக்கே கொடுங்கம்மா. டேய், நீங்க 2 பேரும் என் மனசுல இருந்த பாரத்தை ஒரு நொடியில இறக்கி வச்சிட்டீங்கடா. என் காலத்துக்கு அப்புறம் சுப்புலட்சுமி குடும்பம் ஆதரவு இல்லாம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்டா. என் பிள்ளைங்க நீங்க 2 பேர் இருக்கும்போது இனிமே அந்த கவலையே எனக்கு இல்லடா. எனக்கு யானை பலம் வந்துருச்சு நாச்சியா. அதை கொடு. நான் இப்பவே ஆய்குடுங்கி போய் கங்காவுக்கு இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும். வர்றேன் நாச்சியா. சரிங்கய்யா. இளவஞ்சி வரமா? வர்றப்பா. டேய், எப்படா உங்களுக்கு ஆண்டவன் நல்ல புத்தியை கொடுத்தா? நம்பவே முடியலையே. இளவஞ்சி, என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போட்டுரு. உங்க 2 பேருக்கும் திருஷ்டியா சுத்தணும். 2 பேரையும் தூக்கி நெருப்புல போடணும். என்னாச்சு உங்களுக்கு? அந்த சுப்புலட்சுமி பேச்சுக்கு நீங்களும் மயங்கிட்டீங்களா? என்னமோ பெரிய வள்ளல் மாதிரி பரம்பரை நகையில அள்ளி கொடுத்துட்டீங்க. நீங்க எப்ப கட்சி மாறினீங்க? எது கட்சி மாறணுமா? உன் அப்பா மாறலாம், நாங்க மாறக்கூடாதா? உன் அப்பா மட்டும் ஐயா கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், நாங்க மட்டும் ஏன் தனியா எல்லார்கிட்டையும் முறைச்சிட்டு நிக்கணும்? அண்ணே, நாங்க மாறல, அப்படியே தான் இருக்கோம். சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி பேசுறோம். ஐயா மனசுல எங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். அதுக்கு தான் இப்படி நடந்துக்கிறோம். நாங்க ஆயக்குடி குடும்பத்துக்கு நல்லதே செய்வோம்னு ஐயா நம்பணும். அப்படி நம்புறது தான் எங்களுக்கு பலம். அந்த பலத்தை வச்சு அந்த குடும்பத்தை அழிப்போம், கங்கா கல்யாணத்தை நிறுத்துவோம். அதுக்காக தான் குடும்ப நகைகளை தியாகம் செஞ்சோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பாட்டியோட பரம்பரை நகைய நான் தார வாக்க முடியாது. என் மாமா வீட்டு பரம்பரை நகைய நான் விட்டு தர மாட்டேன். என் மாமியார் நகை எனக்கு தான் சொந்தம். அந்த நகை எப்படியும் திரும்ப வரும். எப்படியும் கொண்டு வந்துருவேன்.